சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த 2024 வருஷம் மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுலயும் முக்கியமா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஜென்மத்துல கேது, 7ல ராகு, 6ல சனி, 8ல குரு இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போட வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கிரக அமைப்பு அரசனையும் ஆண்டியா மாத்தி திருவோட கையில கொடுத்து தெரு தெருவா அலைய விடக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில கடந்த 5 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகளை கன்னிராசிக்காரங்க கடந்த 5 வருஷங்களா சந்திச்சுட்டு வராங்க. பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுக்கு உசுரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே இந்த கிரக அமைப்பு முழுமையா பறிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். குறிப்பா கன்னிராசியிலே இருக்கிற கேது பகவான் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்துவார். நிறைய பண இழப்புகளை ஏற்படுத்துவார், நிறைய மன குழப்பங்களை ஏற்படுத்துவார். மனசுக்குள்ள ஒரு விதமான பதட்டத்தை எப்பவுமே ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இது மூலமா மனசளவுலையும் உடல் அளவுலையும் கன்னிராசிக்காரங்களை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளை கேது பகவான் ரொம்ப துல்லியமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7வது வீட்டுல அமர்ந்திருக்கார். 7வது வீடு அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க வாழ்க்கை துணையையும் உங்க திருமண வாழ்க்கையையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதால உங்களோட குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியான சிக்கல்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது கடந்த 4-5 வருஷங்களா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த வாழ்க்கையே வேண்டாம், சாமியாரா போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மன அழுத்தங்களை குடும்ப வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க. அடுத்ததா 6வது வீட்டுல இருக்கிற சனி உங்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கி விட்டிருப்பார். குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க தொழில நிறைய எதிரிகளும் எதிர்ப்புகளும் உருவாகி இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்க வேலை செய்யற இடத்துல கூட வேலை பார்க்கறவங்களே எதிரிகளா மாறி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மேல் அதிகாரிகள் எதிரிகளா மாறி இருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட நெருங்கின சொந்தங்கள், ரத்த சொந்தங்களே எதிரியா மாறக்கூடிய ஒரு சூழலையும் சனி பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி விட்டிருப்பார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா தொழில உங்களுக்கு சரியான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்காது. தொழில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. வேலை செய்யற இடத்துல நிம்மதியா வேலை பார்த்தோம், சம்பளத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை எப்பவுமே இருக்காது. ஏதாவது வகையில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா சொந்த பந்தங்கள் உங்களை எதிரியா பார்ப்பாங்க. உங்களுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை செய்வாங்க. ரத்த சொந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி, அக்கா தங்கைகள் இவங்க கூட உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்களே ஒழிய எந்த வகையிலையும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்காது. இதில் நம்ம ரொம்பவே முக்கியமா பார்க்க வேண்டியது என்னதான் சனி, ராகு, கேது அப்படின்னு 3 கிரகங்களுமே உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்காரு அப்படின்னா உங்களால இந்த கஷ்டங்கள்ல இருந்து ரொம்ப சுலபமா வெளியே வந்திருக்க முடியும். ஆனா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8வது வீடான அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால துளி அளவுக்கு கூட குரு பகவான் மூலமா எந்த விதமான நல்ல பலன்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கல. குரு பலம் இல்லாத காரணத்தால பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த 2024 வருஷத்தோட மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில திடீர் திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்சமயம் கன்னிராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் 9வது வீடான பாக்கியஸ்தானத்துக்கு மே 1ஆம் தேதி பெயர்ச்சியாக போறார். அதுலயும் முக்கியமா யோகஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக கூடிய குரு பகவானோட பார்வை மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா கன்னிராசிக்கு நேரடியா கிடைக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மைகள் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது குரு பகவானோட பார்வை கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. தொடர்ச்சியா தோல்விகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டுமே சந்திச்சு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த குரு பெயர்ச்சி அதிசயங்களை ஏற்படுத்த போகுது. குறிப்பா குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது 2 மடங்கு வளர்ச்சி அடையும். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. பண தட்டுப்பாடு அப்படிங்கறதையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணம் தாறுமாறா வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. அதே போல பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த காலங்கள்ல இவங்க கைகள்ல லட்ச
ரூபாய் வந்திருந்தாலும் சரி அதுல ஒரு ரூபாயை கூட இவங்களால சேமிச்சிருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில கைகளில் இருக்கிற பணம் தண்டமா செலவாகி போயிருக்கும், அல்லது பணத்தை யாருக்கிட்டையாவது இழந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா களவு கொடுத்திருப்பாங்க. தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை முதலீடு பண்ணிருந்தாங்க அப்படின்னா திரும்ப அந்த பணத்தை இவங்களால எடுத்திருக்க முடியாது. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில கன்னிராசிக்காரங்க உழைச்ச பணத்தை எல்லாமே மருத்துவத்துக்காக செலவு பண்ணிட்டு தற்சமயம் கடனாளியாவும் மாறி நிற்பாங்க. இதனால பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களோட மனசுல பணத்தை சேமிக்காம விட்டுட்டமே, பிரயோஜனம் இல்லாம செலவு பண்ணிட்டமே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் இந்த மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க எந்த அளவுக்கு பணத்தை இழந்திருக்கீங்களோ அதுக்கு 2 மடங்கான பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. குறிப்பா உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, இந்த மே மாதத்துக்கு அப்புறமா 2 மடங்கு வளர்ச்சியை சந்திக்கும். குரு பகவானோட பார்வை உங்க ராசியில நேரடியா பதியறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த சிறப்பான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே சமயம் குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய ரிஷப ராசி உங்களோட பகை ராசி அப்படிங்கறதால நீங்க கோபத்தை கட்டாயமா கட்டுப்படுத்தியே ஆகணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களோட கோபத்தாலையும் அவசர புத்தியாலையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எந்த காரணத்துக்காகவும் யார் கூடயும் சண்டைக்கு போகாதீங்க. வம்பு சண்டைக்கு தான் போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்னு கெட்ட பேசிக்கிட்டு சண்டைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் ஏற்படும். அதனால இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா கன்னிராசிக்காரங்க சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாவே இருந்தாலும் சரி, கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்தை கொண்டும் உபயோகப்படுத்தாதீங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த 5 வருஷங்களா நீங்க சந்திச்சுட்டு வந்த வேதனைகளும் போராட்டங்களும் சோதனைகளும் இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களை விட்டு முழுமையா விலக போகுது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு திரும்ப தரக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 3வது வீட்லயும் 5வது வீட்லயும் நேரடியா பதியுது. இதுல 3வது வீடு அப்படிங்கிறது உங்களோட தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை நேரடியா பதியறதால சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா முழுமையா மாறும். உங்களோட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கறதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். அதே போல 3வது வீட்டுல குரு பார்வை பதியுது அப்படின்னா உங்களோட மன தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கா அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பா எது வந்தாலும் பாத்துக்கலாம், எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு ஏற்படும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க, ரொம்பவே ஆக்டிவா இருக்க போறீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா உங்களை விட்டு விலகும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லயுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். அதே போல குரு பார்வை உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பதியறதால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த மாதிரியான வில்லங்கங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பா ஒரு சில கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க, ஒரு சிலர் நீதிமன்ற வழக்குகளை சந்திச்சுட்டு வருவாங்க. இப்படி ஒரு சூழல்ல 5வது வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கும் போது நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள், தேவையில்லாத சந்தேக சண்டைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். ஏற்கனவே தற்காலிகமா பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நடக்க போற இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க யோகங்களை மட்டும்தான் கொண்டு வர போகுது. கன்னிராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.